நாள் 11 மத்தேயு 18 அதிகாரம் 20 ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே குடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இன்றைய நாளின் சிந்தனை பொருள், கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். 7 சிந்தனைகளோடு கூட நாம் இந்த நாளை பார்ப்போம். கர்த்தர் நம் நடுவில் வாசம் பண்ணுகிறார். சகரியா 2:10-11 சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 2வது, கர்த்தர் நம் நடுவில் மகிமையாய் இருக்கிறார். சகரியா 2:5 நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 3வது, கர்த்தர் நம் நடுவில் உலாவுகிறார். லேவியராகமம் 26:12 நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். 4 கர்த்தர் நம் நடுவில் நிலை கொண்டிருக்கின்றார். ஆகாய் 2 அதிகாரம் 5 நான் உங்களோடே உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார். 5 கர்த்தர் நம் நடுவில் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். செப்பனியா 3:17 உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர். 6 கர்த்தர் நம் நடுவில் பெரியவராய் இருக்கிறார். ஏசாயா 12:6 சீயோனில் வாசமாயிருக்கிறவளே நீ சத்தமிட்டு கெம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராய் இருக்கிறார். 7 கர்த்தர் நம் நடுவில் பரிசுத்தராய் இருக்கிறார். ஓசியா 11:9 நான் மனுஷன் அல்ல, தேவனாய் இருக்கிறேன், நான் உன் நடுவில் உள்ள பரிசுத்தர் என்று வேதம் சொல்கிறது. எனவே நம் நடுவில் உள்ள கர்த்தரை நாம் பற்றி கொள்வோம், அவரையே நாம் சார்ந்து வாழ்வோம். இயேசுவே, நாங்கள் இந்த நாளை நாங்கள் உம்முடைய சமூகத்திலே கடக்கின்றோம், எங்களோடு கூட நீர் இடைப்படும். மீட்பர் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.